திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி முடிந்து ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது, முயற்சி ஸ்தானம் தான். அதனால இந்த ஒரு 2.5 வருட காலங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. 3 மற்றும் 12ஆம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி மறைந்து இருந்தால் மிகப்பெரிய ராஜ்யோகத்தை அவர் கொடுக்க போகிறார். இருப்பினும் பணம் சார்ந்த விஷயத்திலும் நகை சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த குருவினுடைய தன்மை. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ராகு 2ல் இருப்பது எப்படியும் பண வரவை கொடுத்துரும். ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுத்து கெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு 8ல கேதுவோட சேர போகிறார். 4ஆம் அதிபதி கேதுவோட சேரும்பொழுது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ அல்லது கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்களோ இதெல்லாமே கொஞ்சம் ஏற்படும். அதே போல உடல் ஆரோக்கியத்துலதான் முதல்ல நீங்க எடுத்துக்கணும். அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவரே 11ஆம் அதிபதி ஆகி 8ல மறையும் பொழுது 11-8 தொடர்பு, திடீர் வருமானம், திடீர் இழப்புகள், இது ரெண்டுமே கொடுக்கறதா 8. அப்ப லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் அங்க போகும் பொழுது திடீர் வருமானத்தையும் கொடுக்கும், திடீர் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. லாபம் வரும். கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள், ஹார்ட் ஒர்க் போட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளை இந்த செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய 4ஆம் வீட்டுல இருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 குடையவர் 4லும் 10 குடையவர் 4ல் இருப்பது கேந்திராதிபதி. கேந்திரத்தில் இருப்பது யோகமே. தொழில் வளர்ச்சி, தொழில் ரீதியான புதிய முயற்சிகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, 5 நாள் தொடர்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு ஏதாவது உங்க வீடு எழுதி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்துக்கள் எழுதி கொடுக்கறது, உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வின்னு சொல்றோம். அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுப்பது, இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். 4-5 காம்பினேஷன் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். கொஞ்சம் மனசு நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப 10ங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஒரு தொழில் மட்டும் கிடையாது, பதவியும் 10 தானே. அப்ப பதவிக்கு உண்டான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதே ஸ்தானத்தை பார்க்குது, 10ஆம் இடத்தையே பார்க்குது. அப்ப உயர் பதவி, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், டிரான்ஸ்பர் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், சொத்து மாத்தி வைக்கிறது, தொழில் மாற்றங்கள், இது எல்லாமே இந்த மாதம் நடத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனும் அதே வீட்டை பார்க்குது, குருவும் உங்களுக்கு அதே வீட்டை பார்க்குது. 2 சுப கிரகங்களும் சேர்ந்து உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அது நம்ம தொழில் மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. இத்தனை நாள் பாத்தீங்கன்னா 7.5 சனியில உங்க தீய கர்மாக்கள் எல்லாமே கழிச்சிருப்பாரு. இப்ப உங்களுக்கு நல்ல கர்மா இந்த மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடோ மனைகளோ கண்டிப்பா தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3 கட்டத்துக்கு மாறுறாரு. 5, 6, 7. 6ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்க போறார். அதே போல 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6வது கட்டத்துக்கு ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். அதற்கப்புறம் 22ஆம் தேதிக்கு மேல 7வது கட்டத்துக்கு வரப்போகிறார். 6வது கட்டத்தில் இருக்கும் பொழுது புதன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் சார்ந்தது, நோய் சார்ந்தது, இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுப்பார். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, ஒரு நோய்க்கு நல்ல மருத்துவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதோ, அல்லது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தீர்வு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் வேலையில நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு வேலை மாற்றம் இருக்குது, ஒரு இடமாற்றம் இருக்குதுன்னு இருக்கு. அப்ப யாராவது வேலை மாற்றம் பண்றீங்க அப்படின்னா 6ஆம் தேதிக்கு மேல பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வேலையாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழோட எந்த பிரச்சனையும் இல்லாம அது நடக்கும். அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. உங்களுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் 5ஆம் வீட்டுல இருக்கிற அது ஒன்றும் பெரிய ஒரு அமைப்புகள் இல்லை. ஏன்னா 6 கூடையவர் 5ல் இருந்தாலும் கொஞ்சம் கடன் நோயைத்தான் கொஞ்சம் உங்களுக்கு அது சரி பண்ணி கொடுப்பாரு. அதே போல பாருங்க, அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் புதன் வரப்போகிறார். 7ஆம் வீட்டுக்கு புதன் வரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில திருமணம் சார்ந்த விஷயங்களோ, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, கம்யூனிகேஷன் லெவல் அதிகமா இருக்குண்டான விஷயங்களோ ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம், அதுல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைப்பது, அதாவது உயர்கல்விங்கிறது 9ஆம் இடம் தான். அப்ப அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான்
படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் ஓரளவுக்கு நன்மைகளே கொடுக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. அதே போல 9ஆம் அதிபதியும் புதனாகி அந்த புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்டது, அதே போல ஒரு இடத்துல இருந்து வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த புதனும் இந்த சுக்கிரனும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்துல ஏதாவது ஒரு வழியில ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய மகர ராசிக்கு உண்டான பலன் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யார்? உங்களுக்கு 8 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல 15ஆம் தேதி வரைக்கும், அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அப்போ 8 5ல் இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயம், குலதெய்வங்கள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே 15ஆம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சி பாதைக்குண்டான அமைப்புகள் இதெல்லாமே 15ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டுக்கு போக போகிறார். சூரியன் 6ஆம் வீட்டுக்கு வந்துட்டாலே கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும். அப்ப அதற்கப்புறம் இயற்கையாகவே ஸ்லோவா தான் நடக்கும். அது ஒரு மாசம் நடக்கும். அப்போ புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா ஒரு சக்சஸான பீரியடாக இருக்கும் அப்படிங்கிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு. அப்ப 8-5 கொஞ்சம் குழந்தைகள்னால கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. மகர ராசி 50% யோகத்தையும் 50% உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு தசைகள் நடக்குது, ஜாதகம் கொஞ்சம் யோகம் இல்லாம இருக்கு அப்படின்னா ஒரு 50% கொஞ்சம் மிதமான ஒரு பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கறதா இந்த மாதத்துல மகர ராசிக்கு உண்டான பலனாகும். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.